கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 13வது வசனம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல தீர்க்கதரிசி எவ்வளவு அருமையா சொல்றார் பாருங்க. எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நீங்க இல்லாதபடிக்கு எங்களை வேறே ஆண்டவன்மார்கள் ஆண்டு வந்தார்கள். ஆனால் இனி நாங்க உங்களை மட்டும் சார்ந்திருப்போம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கலாம், நிறைய ஏற்றத்தாழ்வுகள், நிறைய காரியங்களில் நாங்க உங்களை விட்டு கொடுத்திருப்போம். ஆனா இந்த இடத்துல தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளை, இன்று ஆண்டவரோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை, ஒரு புதிய பொருத்தனை எடுப்பாயா? இந்த இடத்துல வேதம் சொல்லுகிற வண்ணமாய், இனி உம்மை மாத்திரம் நான் சார்ந்திருந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன். நிறைய போராட்டம் வந்துட்டு ஆண்டவரே, நிறைய வாழ்க்கையில சரிவுகள், இதை கண்டு நான் பின்மாறி போனேன், விழுந்துட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி கதறுவாயானால், இன்று மீண்டும் உன்னை நீ ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. நீ ஆண்டவர்கிட்ட சொல்லி, இனி நான் உம்முடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துவேன் ஆண்டவரே. உம்மை அல்லாதபடிக்கு இனி எனக்கு வேற யாரும் கிடையாது, எஜமானன் கிடையாது, ஆண்டவன்மார் கிடையாது. எனக்கு என் ஆண்டவராகிய இயேசு மட்டுமே விடுதலை கொடுக்கிறவர். இந்த வார்த்தையை நீ உச்சரித்து பார், சத்துரு வெட்கப்பட்டு போவான். சத்துரு வெட்கப்படுவது மட்டுமல்ல, அவன் உன்னை விட்டு, உன் சந்ததியை விட்டு ஓடுவான். அவன் பலவீனமானவன். இந்த நாளில் நீ முடிவெடு. வேதம் சொல்லுகிறது, என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். நல்ல கொஞ்ச நேரம் ஒளித்து கொள்ளுவாயா? தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிப்பாயா? சத்துரு வெட்கப்படணுமா? உனக்கு விரோதமான ஆயுதம் நிர்மூலமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? நீ மனிதனை நம்பின நாட்கள் போதும், மனிதர்களுக்காக ஓடின உழைத்த நாட்கள் போதும். You just wait upon the Lord. You will see a miracle today. இன்று கர்த்தர் உனக்கு நியாயம் விசாரிக்கிற நாள். அவர் உனக்கு முன்பதாய் கடந்து செல்லுகிற நாள். அவர் உன்னை விசாரிக்கிறபடியினால் அவருடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துவேன். ஏனென்று சொன்னால், நீர் ஜாதிகளுக்குள் உயர்ந்திருக்கிறீர். ஒப்புக் கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு விசை கூட புதிய பொருத்தனையோடு, புதிய கிருபையோடு உம்முடைய சமூகத்தில் வந்து மன்னியும் ஆண்டவரே. பின்னானவைகளை திரும்பி பார்த்து, உம்மை அல்லாதபடிக்கு உலகத்தின் மேன்மைகள், விஞ்ஞானம் அல்லது உலகத்தின் மனிதர்கள் என்று சொல்லி பல காரியங்களை நான் முதன்மையாக வைத்து விட்டேன். என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து, நீர் உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் அவர்களை விசாரியும் ஆண்டவரே. நீர் அவர்களை விசாரிக்கிறது மட்டுமல்ல, உம்முடைய நாமத்தை அவர்கள் பிரஸ்தாபப்படுத்த உதவி செய்யும். கர்த்தருடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.